பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலேயே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாழ்வு தருகின்ற உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால், பெருமையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பெருமை நல்லது. Pride is good. பெருமை மிகவும் நல்லது. நாம் பெருமையாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமாம் என்று சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்களிடம் காணப்படக்கூடிய குணங்கள் நேர்மை, உண்மை, நன்மை, தீமை ஆகிய பெருமை ஆகிய குணங்களிலே மனிதனுக்கு மிகவும் பிடித்தமான குணம் எதுவென்றால் அது பெருமைதான். பெருமையாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நாம் பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆமன் என்று சகோதர சகோதரிகளே, அவ்வளவு பிடித்த ஒரு குணம் மனிதனுக்கு பெருமை. ஆம், இந்த பெருமையை நாம் இன்னொரு மனிதனிடம் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த மனிதனுக்கு அது வெறுப்பாக இருக்கிறது. நாம் பெருமையாக பேசுவது அவனுக்கு அது பிடிக்கவில்லை. ஆனால் நாம் பெருமையாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். ஆம், நாம் பெருமை பேச வேண்டும். Pride is good. நாம் பெருமையாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, இந்த பெருமையை குறித்து தான் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறது என்பதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், இதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, லூக்கா 14வது அதிகாரத்திலே 10வது வார்த்தையிலே ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதன் பெருமை பெறுவதை விரும்புகிறார். மனிதன் பெருமை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார். பாருங்கள், நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் போது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள் என்று சொல்கிறார். நாம் பெருமை அடைவதை ஆண்டவர் விரும்புகிறார். திருமண விருந்திற்கு ஒரு மனிதன் அழைக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த மனிதன் கடைசி இடத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிறான். அழைத்தவர் அந்த மனிதனை பார்த்து அந்த மனிதனை அழைத்து கொண்டு வந்து முதல் இடத்திலே உட்கார வைக்கிறார். அப்பொழுது அங்கு பந்தியிலே அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக இந்த மனிதர் பெருமை அடைகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது எப்படி நிகழ்ந்தது என்றால், இந்த மனிதன் தன்னை தாழ்த்தி கொண்டு கடைசி இடத்திலே போய் அமர்ந்தது நிமித்தமாக கடவுள் அந்த மனிதர் வழியாக இவருக்கு அந்த பெருமையை கொடுக்கிறார் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆமன் என்று சகோதர சகோதரிகளே, இந்த பெருமையை தான் பெருமையாக பேச வேண்டும், நாம் பெருமை அடைய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. இதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். தாவீது அரசர் எப்பொழுதும் அவர் பெருமையாகவே பேசிக் கொண்டிருந்தார் தன் நாவினாலே. அவர் என்ன அப்படி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். திருப்பாடல் 34வது அதிகாரத்திலே 2வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்ப என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, திருப்பாடல் 71:8 சொல்கிறது, என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அரசர் ஒவ்வொரு நாளும் அவர் கிடைத்த நேரம் எல்லாம் அவர் ஆண்டவரை புகழ்வதிலே, ஆண்டவரை பெருமையாக பேசுவதிலேயே தன்னுடைய நாட்களை அவர் செலவிட்டார். அதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே அவர் தன்னுடைய நாவினால் ஆண்டவரை எப்பொழுதும் பெருமைப்படுத்தக்கூடியவராக அவர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்தினாலே கடவுளை அவர் பெருமைப்படுத்தினார், ஆண்டவரை அவர் பெருமைப்படுத்தினார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதை கவனியுங்கள். லூக்கா 1வது அதிகாரத்திலே 47வது வார்த்தை சொல்கிறது, ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வேறு வகை கொள்கிறது என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்தின் மூலமாக ஆண்டவரை பெருமைப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதுபோல புனித பவுல் தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய சரீரத்தின் மூலமாக அவர் ஆண்டவரை பெருமைப்படுத்தினார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. பாருங்கள், கலாத்தியர் 6வது அதிகாரத்திலே 14வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை குறித்தும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நாவினால் ஆண்டவரை அவர் பெருமைப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய சரீரத்தின் மூலமாகவும் ஆண்டவரை அவர் பெருமைப்படுத்துகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், பிலிப்பியர் 1:20 சொல்கிறது, என்ன நேர்ந்தாலும் வெட்கமுற மாட்டேன், இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன், அதுவே என் பேராவல், அதுவே என் எதிர்நோக்கு என்று சொல்லி புனித பவுல் தன்னுடைய சரீரத்தின் மூலமாக, தன்னுடைய உடலின் மூலமாக ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறார். தாவீது அரசர் தன்னுடைய நாவினாலே ஆண்டவரை பெருமைப்படுத்தினார். அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்தின் மூலமாக பெருமைப்படுத்தினார். புனித பவுலோ தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய சரீரத்தின் மூலமாக அவர் ஆண்டவரை பெருமைப்படுத்தினார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. இப்படித்தான் நாம் ஆண்டவரை பெருமைப்படுத்த வேண்டும், நாம் பெருமையாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதற்கு மாறாக நாம் வீண் பெருமை பேசிக்கொண்டிருக்கிறோம், தற்பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி வீண் பெருமை, தற்பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமா இருக்கிறது, இதை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. பாருங்கள், நீதிமொழிகள் 16:18 சொல்கிறது, அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்று சொல்லப்படுகிறது. ஆம் என்று சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் வீழ்ச்சி அடைய போகிறான் என்று சொன்னால் அவன் அதற்கு முன்பாக அவன் செய்யக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் அவன் தற்பெருமை பேசிக்கொண்டே இருப்பான், அவன் வீண் பெருமை பேசிக்கொண்டே இருப்பான். அப்படி வீண் பெருமை, தற்பெருமை ஒரு மனிதன் பேசிக்கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவன் வீழ்ச்சி அடைய போகிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அநேக நபர்கள் அநேக செல்வத்தை அவர்கள் சேர்த்து வைத்திருப்பார்கள், பணத்தை சேர்த்து வைத்திருப்பார்கள், சொத்தை அவர்கள் சேர்த்து வைத்திருப்பார்கள். எந்த நேரமும் பார்க்கிற மனிதர்களிடம் எல்லாம் அவர்களுடைய சொத்தை குறித்து, அவருடைய செல்வத்தை குறித்து, அவர்கள் சேர்த்து வைக்கிற பணத்தை குறித்து அவர்கள் எப்பொழுதுமே பெருமையாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தது அதுதான். அவர்கள் அதை பெருமையாக வீணான பெருமை பேசிக்கொண்டே அவர்கள் இருப்பார்கள். இப்படி வீண் பெருமை பேசுவது நிமித்தமாக அவர்களுக்கு வரப்போகிறது வீழ்ச்சி என்பதை அவர்கள் அறியாதவர்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிதான் நீதிமொழிகள் 16:18 சொன்னது. வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. அவர்கள் தன்னுடைய செல்வத்தை குறித்து அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தாவீது அரசர் சொல்கிறார். பாருங்கள், திருப்பாடல் 49:6 சொல்லப்படுகிறது, தன் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றார் என்று சொல்லப்படுகிறது. என்று சகோதர சகோதரிகளே, அதுபோல அநேக மனிதர்கள் தன்னுடைய அதிகாரத்தை குறித்து, தன்னுடைய உடல் வலிமையை குறித்து, தான் அழகாக இருக்கிறேன் என்ற அந்த அழகை குறித்து, இன்னும் அணிந்திருக்கிற ஆடையை குறித்து, அணிந்திருக்கிற அணிகலன்களை குறித்து, படிப்பு அறிவை குறித்து, குடும்பத்தை குறித்து, அவர்கள் உழைக்கிற உழைப்பை குறித்து அவர்கள் பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், வீண் பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். சில மனிதர்களை அதிகாரம் செய்வதற்கான அதிகாரத்தை ஒரு மனிதர் பெற்றிருப்பார். அவர் சொல்லுவார், இந்த அதிகாரம் எனக்கு அப்படி கிடைத்தது, நான் அப்படி இருந்ததால் எனக்கு கிடைத்தது, நான் அவ்வளவு படித்திருந்ததால் எனக்கு கிடைத்தது, எனக்கு அவ்வளவு அறிவு இருக்கிறதுனால் அது எனக்கு கிடைத்தது, நான் இப்படி உழைத்ததுனால் அது எனக்கு கிடைத்தது என்று சொல்லுவார். ஆனால் அதை கொடுத்தது ஆண்டவர் என்பதை அவர் மறந்து விடுவார். அவர் ஆண்டவரை பெருமைப்படுத்துவதை விட்டுவிட்டு அவர் தன்னையே பெருமைப்படுத்தி கொண்டே இருப்பார், தன்னை பெருமைப்படுத்தி வீணான பெருமையை செய்து கொண்டே இருப்பார். இப்படி செய்வதனால் அவருக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் வீழ்ச்சி பக்கத்திலேயே இருக்கிறது என்பதை அறியாதவராக அவர் பெருமை பேசிக்கொண்டே இருப்பார். அதுபோல உடல் வலிமையை குறித்து, தான் அழகாக இருக்கிறேன் என்ற அழகை குறித்து, அதுபோல அவர்கள் அணிந்திருக்கிற ஆடைகளை குறித்து, இதுகளெல்லாம் குறித்து அவர்கள் பெருமை அடிப்பார்கள். அதுபோல நன்றாக படித்திருப்பார்கள். அவர்கள் நினைப்பார்கள், என்னை விட இந்த உலகத்திலே படித்தவர் வேறு யாரும் இல்லை, நான் நன்றாக படித்திருக்கிறேன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்திலே உண்டு என்பதை அவர்கள்
அறியாதவர்களாக தன்னுடைய படிப்பை குறித்து அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டே இருப்பார்கள், வீணான பெருமை பேசிக் கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் வீண், இது நம்மை அழிவுக்கு கொண்டு செல்கிறது, இது நமக்கு வீழ்ச்சியை தரப்போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாததாக இருக்கிறது. அதுபோல குடும்பம், என்னுடைய குடும்பத்தை நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமாகும், என்னுடைய குடும்பம் என்னுடைய ஊரிலே மிகப்பெரிய குடும்பம், என்னுடைய குடும்பத்தை கண்டால் எல்லோரும் பயப்படுவார்கள், என்னுடைய குடும்பம் அப்படியாகும், என்னுடைய குடும்பம் இப்படி என்று சொல்லி வீணான பெருமை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதுபோல அந்த வீண் பெருமை ஒருபோதும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் அவர் வீண் பெருமை பேசுவதனால் அவர் வீழ்ச்சி அடைய போகிறார் என்பதுதான் மிக உறுதியான ஒரு காரியமாக இருக்கிறது. அதுபோல உழைக்கிற உழைப்பு, நன்றாக உழைப்பார்கள், காலையிலிருந்து இரவு நேரம் வரை நன்றாக உழைப்பார்கள். உழைத்துவிட்டு சொல்லுவார்கள், என்னை போல இந்த உலகத்திலே உழைப்பதற்கு யாரும் இல்லை, நான் அவ்வளவு தூரம் நான் உழைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ரோமர் 9வது அதிகாரத்திலே 16வது வார்த்தை சொல்கிறது, மனிதன் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதால் தான் எல்லாம் ஆகிறது என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இப்படி வீண் பெருமை தற்பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்று சகோதர சகோதரிகளே, இது வீணான செயல். இது நம்மை நாம் பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு வீழ்ச்சி பக்கத்திலே இருக்கிறது, நம்முடைய குடும்பம் வீழ்ந்து போகும், நாம் வீழ்ந்து போவோம் என்பதை அறியாதவர்களாக இப்படி பேசுகிறார்கள். நீதிமொழிகள் 27வது அதிகாரத்திலே 1வது வார்த்தை சொல்கிறது, இன்று நடக்க போவதே தெரியாது, நாளை நடக்க போவதை அறிந்தவன் போல பெருமையாய் பேசாதே. என்று சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், வரக்கூடிய நேரங்களிலே நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்பது தெரியாது, என்று நடக்க போவதே தெரியாது, நாளை நடக்க போவதை அறிந்தவன் போல, நாளை நடக்க போகக்கூடிய காரியங்களை அறிந்தவன் போல பெருமையாக ஒருபோதும் பேசாதே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அதுபோல புனித பவுல் மிக அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே 7வது வார்த்தையிலே சொல்கிறார், நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சறவருக்கும் பெருமை இல்லை, விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை என்று சொல்கிறார். என்று சகோதர சகோதரிகளே, இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் ஒரு செடியை நட்டு வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த செடியானது இந்த உலகத்திலே இருந்த செடிதான், இந்த உலகத்திலே இல்லாத ஒரு காரியத்தை நாம் கொண்டு வந்து நட்டு வைக்கவில்லை. அதை நாம் நட்டு வைக்கிறோம், அதற்கு நீர் பாய்ச்சுகிறோம் என்று சொன்னால் அந்த தண்ணீர் இந்த உலகத்திலே காணப்பட்ட ஆண்டவர் கொடுத்த தண்ணீர் தான், அந்த தண்ணீரை கொண்டுதான் அந்த செடிக்கு நாம் நீர் பாய்ச்சுகிறோம். எனவே நடுகிறதுனாலும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறதுனாலும் பெருமை இல்லை. ஆனால் மனிதர்கள் இந்த உலகத்திலே நான் என்னுடைய குடும்பத்தை கஷ்டப்பட்டு நான் என்னுடைய குழந்தைகளை நான் பெற்றெடுத்தேன், என்னுடைய குழந்தைகளை நான் வளர்த்தேன், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் உணவு கொடுத்தேன், நான் அதற்காக உழைத்தேன் என்று சொல்லி வீண் பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், தற்பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இது உலகத்திலே நடக்கிற ஒரு சாதாரண காரியம்தான். உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான் என்று சொன்னால் அந்த காரியத்தை அவன் செய்கிறான், அந்த காரியத்தை அவனால் செய்ய முடியாது, கடவுள் அவனை செய்ய வைக்கிறார், கடவுள் அதை செய்வதற்குரிய ஆற்றலை கொடுக்கிறார். எனவே நாம் இந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த குழந்தைக்கு நாம் உணவு கொடுக்கிறோம் என்று சொன்னால், அந்த குழந்தையை நாம் பராமரிக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கடவுளை தான் நாம் பெருமைப்படுத்த வேண்டுமே தவிர நம்மை நாம் பெருமைப்படுத்தக்கூடாது, ஒருபோதும் பெருமைப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் ஒரு சிறு செயலை கூட செய்ய முடியாத நீங்கள் என்று சொல்லிதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே ஆண்டவருடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. எனவே நாம் இப்படி பெருமை பேசிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நான் நட்டு வைத்தேன், நான் தான் அதற்கு நீர் பாய்ச்சினேன் என்று நாம் பெருமை பேசிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அந்த செடியானது விளையாமல் போய்விடும். என்று சகோதர சகோதரிகளே, கடவுள் அதை விளைய செய்ய மாட்டார். ஆனால் அதே நேரத்திலே நான் இதை நட்டு வைக்கவில்லை, கடவுள் தான் இதை நட்டு வைத்தார், கடவுள் தான் இதற்கு நீர் பாய்ச்ச உதவி செய்தார் என்று சொல்லி நாம் சொல்லுகிற பொழுது அந்த செடியானது விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. அந்த விளைய செய்வது கடவுள் தான். எனவே கடவுளுக்கு தான் அந்த பெருமை. எனவே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும், இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நம்மால் அல்ல, அது கடவுளால் தான் இந்த காரியம் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து
அறிந்து நாம் அதற்கு ஏற்றவாறு நம்முடைய நாவினாலே நாம் கடவுளை பெருமைப்படுத்த வேண்டும். மனிதர்களை அல்ல, மனிதனை அல்ல, நம்மை நாமே பெருமைப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. கடவுளை நாம் பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், தாவீது அரசர் இதை குறித்து சொல்லுகிறார். பாருங்கள், திருப்பாடல் 12வது அதிகாரத்திலே 3வது வார்த்தையிலே சொல்கிறார், தேனொழுக பேசும் எல்லா உதடுகளையும் ஆண்டவரே துண்டித்து விடுவாராக. பெருமை அடித்துக் கொள்ளும் நாவை அறுத்து விடுவீராக என்று சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது கடுமையான வார்த்தையாக இருக்கிறது. பெருமை அடித்துக் கொள்கிற நாவை ஆண்டவரே நீர் அறுத்துவிடும் என்று சொல்கிறார். ஏனென்றால் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் பெருமையாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை. மனிதன் தூசியும் சாம்பலுமாய் ஆனவன். இந்த உலகத்திலே நாம் கடவுளுடைய இரக்கத்தினால் தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாதவர்களாக வீணான பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறோம். வீணாக நாம் தற்பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறோம். இது வீணான செயல் என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் பேசிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திற்கு வீழ்ச்சி பக்கத்தில் இருக்கிறது. ஆண்டவர் அந்த செடியை அவர் விளைய செய்ய முடியாது, அவர் விளைய செய்ய மாட்டார் என்பதை நாம் புரியாதவர்களாகவே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் நம்மையே பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோமா? தற்பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் நமக்கு உடல் வலிமையை கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் நமக்கு உடல் அழகை கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் நமக்கு ஆடை ஆபரணங்களை நமக்கு அவர் கொடுத்திருக்கலாம். எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் படிப்பு, அறிவு, குடும்பம், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கலாம். நன்றாக உழைப்பதற்கு தேவையான ஆற்றலை அவர் நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் இதுல எல்லாம் நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கடவுள் இதை கொடுத்திருக்கிறார். எனவே கடவுளை நாம் பெருமைப்படுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒருபோதும் நாம் வீண் பெருமை கொள்ளக்கூடாது, தற்பெருமை கொள்ளக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி பெருமையாக பேசக்கூடிய நாவை ஆண்டவரை நீர் அறுத்து விடுவீராக என்று சொல்கிறார். அதற்கு காரணம் என்ன? அந்த மனிதனானவன், அந்த குடும்பமானது வீழ்ச்சி அடைந்து போகக்கூடாது, அது அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தற்பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறோமா? வீணான பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறோமா? அல்லது நமக்கு ஏற்படுகிற, நமக்கு உண்டாகின்ற, நமக்கு அனுமதிக்கப்படுகின்ற காரியங்களிலே ஆண்டவரை நாம் பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் தற்பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், வீண் பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த வீழ்ச்சிக்கு நாம் அகப்படாதபடி தப்பித்துக் கொள்ள நாம் இன்று மனமாற்றம் பெறுவோம். இன்று நாம் மனம் மாறுவோம். அந்த காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்புவோம். ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரை நாம் பெருமைப்படுத்துவோம். இந்த செய்தியை நீங்கள் கேட்பது மாத்திரம் அல்லாமல் இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் வீண் பெருமை பேசி, தற்பெருமை பேசி வீழ்ந்து போகாதபடி, வீழ்ச்சிக்கு உட்படாதபடி அவர்களும் தப்பித்துக் கொள்ள இந்த வார்த்தை அவர்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.